ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியம் வந்து தப்புகள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஓகேங்களா? எனக்கு சொல்ல போனா ஆம்பளைக்கு தான் பாதுகாப்பு இல்ல. சரிண்ணா, ஆண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்ல? என்ன பாதுகாப்பு இல்லைனாக்கா ஏமாற்றம் அப்படின்ற ஏகப்பட்டது நடக்குது. என்ன பெண்களால பாதிப்பு எதனா ஆண்களுக்கு இருக்கா? பெண்களால இருக்குது, முக்காவாசி அதான் இருக்குது. முக்காவாசி அதுதான் இருக்கு. பரவாயில்ல, ஓப்பனா சூப்பரா பேசுறீங்க. என்னென்னலாம் பாதிப்பு இருக்கு பெண்களால? பெண்களால என்ன பாத்தீங்கன்னாக்கா நம்ப வச்சு கை தருகிறது, அதே மாதிரி ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. நீங்க ஆண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இல்ல தமிழகத்துல? அதாவது வந்து பாதுகாப்புன்னு இல்லை. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், லிஃப்ட் கேட்குறோம், பஸ் இல்லை, ஆட்டோ இல்லை, இப்போ ஒரு காசே கூட இல்லைன்னு வையன், 60 ரூபா கை போட்டா கூட நிக்க மாட்டாங்க. இதோ ஒரு லேடிஸ் கை போட்டா அப்பதான் ஒரு வண்டி மிஸ் ஆக நின்றுட்டு போவோம். எதனால? அது எதுனால போறவங்க ஆண்கள் தானே போறாங்க. ஆண்கள் தான் போறாங்க, அதுதான் மேட்ரு. ஓகே ஓகே. இதனால ஆண்களுக்கு பாதுகாப்பு நிறைய இடத்துல இல்ல. ஆமா, அதான் மதியம் பண்ணி இருக்கிறாங்க. பொம்பளை இருக்கிற மதிப்பு ஆம்பளைக்கு கிடையாது. ஓகே, இப்ப 2026ல பார்த்தனா ஆண்களுக்கான பாதுகாப்பு நான் கொடுக்குறேன்னு பார்த்தா வரான்னு வச்சுங்களேன், அவங்க ஓட்டு போடுவீங்களா? அதனால ஓட்டு போட முடியாது, மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். ஏன்னா இப்ப எல்லாம் என்ன ஆச்சு சொல்றாங்கன்னா 2020 பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம இப்படி சொல்லலாம், ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா புதுசா யாராவது வந்து உக்காந்தாக்க நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இவங்களுக்கு அவங்க நம்ம பண்ணியிருந்தாக்க இவங்க நம்ம ஜெயிச்சிருக்கலான்னு அவங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப இப்ப 2 பேர் ஜெயலலிதா கருணாநிதினு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேருமே தான் மாத்தி மாத்தி ஜெயிச்சுன்னு வராங்க. வேணா ஒன்னும் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல, எல்லா மக்களுக்கு குறை சொல்லின்னு தான் இருக்குது. இப்ப அதான் புதுசா வந்தனாக்கா ஏதோ குறை சொல்லாத அளவுக்கு யாராவது பண்ணுவாங்களா? இப்ப இருக்கிற ஆட்சி நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க. பஸ் வசதி பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஆமா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 1000 ரூபாய் பெண்களுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க மாசம் தோறும். ஓகேங்களா? இது எல்லாமே பெண்களுக்கான ஒரு உரிமைகள் தானே. பெண்களுக்கு பண்றாங்க, பொம்பளைக்கு எல்லாம் வசதி பண்றாங்க, ஆம்பளைக்கு என்ன பண்ணிருக்காங்க? அதான் ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. அது ரேட் ஏத்திட்டாங்களே. ரேட் ஏத்திட்டாங்க. எவ்வளோண்ணா ஏத்திருக்காங்க? ரேட் எவ்வளோ? ஒரு குவார்டர் வந்து இப்போ 150 ரூபா சாதா குவார்டரு. ஒரு காய்ச்சலியா இருக்குனாக்கா 250 ரூபா வைக்கணும். சரிண்ணா, இப்ப இந்த காசு 48 250 ரூபா வைக்கணும். ஓகே, இது வந்து இப்ப செந்தில் பாலாஜி அண்ணா இருக்காரு இல்லையா, அமைச்சர், அவர் வந்து கைது பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தா கட்சியில ஜாயின் பண்ணிட்டாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதை பத்தி என்ன கருத்து சொல்றது? நம்ம கருத்தே நம்மளுக்கு தெரியும் பண்ணிருக்குது. நம்ம அவத்து கருத்தை வச்சுதான். சரி, நான் ஃபைனலா கேட்கறேன். ஓகேங்களா? 3 பேர் மாற்றம் கட்சா 2026 மாற்றம் கட்சா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஒன்னு அண்ணாமலை, ஒன்னு சீமான், ஒன்னு விஜய். ஓகேங்களா? இந்த 3 பேர்ல 2026 மாற்றம் கட்சா யாரை எதிர்பார்க்கறீங்க? அது அதிகமா இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து விஜய் தான். விஜய் தான் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஏன் சீமானை எதிர்பார்க்க மாட்டீங்க? என்ன காரணம்? அவரு ஏற்கனவே எப்ப பிடிச்சி இவர் வந்து இப்ப புதுசா வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே நின்னு உக்காந்துட்டாரு. சொல்றது நல்லதே செஞ்சா கூட அம்மா பேரு கெட்ட பேர் வாங்கி, அதாவது இப்போ புதுசா வரணும் ஓடிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கான். அவர் ஓடி 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 உக்காந்துட்டாரு, டயர்ட் ஆயிட்டாரு. அதனால இப்போ வந்து விஜய் தான் வரணும் அப்படின்னு எல்லாமே முக்காவாசி பேர் அதான் சொல்றாங்க. விஜய் ஒரு தற்கூரி அரசியலே தெரியாது அண்ணாமலை சொல்றாங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, தெரியாதவங்க பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க. அது எப்படி யாருக்கு என்னென்ன பண்ணணும் அதை பண்ணிட்டு மிச்சத்தை இது பண்ணிடுவாங்க. சரி, வந்து கரெக்டா முயற்சா பண்ணி முடிச்சிடும். சூப்பரா பேசுறீங்கண்ணா, நன்றிண்ணா.